Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு பலனே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் பலன் குன்றும்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பலவீனமாக உணரும்போது ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். சத்துவமே இல்லை என்று எண்ணும்போது அவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களால் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது போல நீங்கள் பலவீனப்பட்டு விடாய்த்து சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் வேலை அல்லது கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் உங்களை அழுத்தலாம். குடும்பத்தை குறித்து அல்லது பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். வரப்போகும் தேர்வுகளை எண்ணி பதற்றமடைந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து யோசித்து கலங்குவதால் மனமும் சரீரமும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்று பல்வேறு காரியங்களின் நிமித்தம் நாம் ஒவ்வொருவரும் எளிதில் சோர்ந்து போகிறோம். ஐயோ, நான் நினைத்தபடி படிக்க முடியாமல் இருக்கிறதே. என்னோடு திருமணமானவர்கள் எல்லோரும் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்களே, எனக்கு குழந்தை பிறக்காதா? எத்தனை முறை பரீட்சை எழுதிவிட்டேன், ஒவ்வொரு முறையும் தோற்று போகிறேனே. இத்தனை ஆண்டுகளாகியும் திருமணமாகாமல் வயது ஏறிக்கொண்டே போகிறதே, அதற்கு முடிவே இருக்காதா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உங்களையும் கூட தாக்கிக் கொண்டே இருக்கலாம். இந்த வசனத்தின்படி சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆனாலும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வசனத்தை மறந்து போகாதிருங்கள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கூறி ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார். அவரது பலம் நமக்கு போதுமானது. அதை அவர் உங்களுக்கு அனுதினமும் அளிக்கிறார். உங்கள் பலவீனம், சோர்வு, வருத்தம் எல்லாம் மறைந்து போகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் கூறுகிறது போல நீங்களும் அறிக்கையிட்டு களி கூறுங்கள். ஆகவே இந்த சோர்வுகளையெல்லாம் நீங்கள் அவருடைய பாதத்தில் அப்படியே வைத்து விடும்போது உங்களை விடுதலையாக்கி மகிழ்விக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாம் எடுத்துக்கொண்டு நம் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளினால் பலனை இழந்து விட்டீர்களா? திடன் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகும்போது அவர் பலன் தந்து உங்களை எழும்ப பண்ணுவார். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். மனச்சோர்வு என்பது சாத்தான் பயன்படுத்தும் ஒரு பெரிய ஆயுதமாகும். ஒருவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனுக்குள் சாத்தான் மனச்சோர்வை கொண்டு வந்து அதைரியப்படுத்தி சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவன் மனதில் எழுப்பிவிடுகிறான்.
ஒரு நாள் அப்படிப்பட்ட மனச்சோர்வு எலியாவை பிடித்தது. கர்த்தருக்காக அவன் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்த போதிலும் அநேக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவனுக்கு விரோதமாக எசபேல் என்ற ராணி சவால் விட்டாள். சவால் விட்டதுடன் உயிரை வேட்டையாடவும் துணிந்தாள். அதை கண்ட எலியாவின் உள்ளத்தை மனச்சோர்வு பற்றி பிடித்தது. போதும் கர்த்தாவே என்று எலியா நொந்து கொண்டார். தேவன் அந்த மனச்சோர்வின் நேரத்திலும் எலியாவை கைவிடவில்லை. அவரை ஆறுதல் படுத்தி திடப்படுத்த தீர்மானித்தார். எலியாவை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கொடுத்தார். தேவதூதன் வந்து சூரை செடியின் கீழே படுத்திருந்த எலியாவை தட்டி எழுப்பி அன்போடு போஜனம் கொடுத்தான். எலியா அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுவிட்டு படுத்து கொண்டார். கர்த்தர் போஜனம் தருவது சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தூங்குவதற்காக அல்ல. தேவதூதன் எலியாவை பார்த்து, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எலியாவை தேவதூதன் அன்று தட்டி எழுப்பினதைப் போலவே இன்று கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மனச்சோர்வை விட்டு வெளியே வருவீர்களாக. உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் தோல்வியான எண்ணங்களையும் அதைரியங்களையும் உதறிவிட்டு கர்த்தருக்காக எழும்புவீர்களாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் கூறுகிறது. தன் செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகானது மலைகளையும் குன்றுகளையும் குறித்து கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலாய் உன்னதத்தில் எழுந்து பறக்கிறதை போல நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பர்வதங்களை நோக்கி கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வல்லமையோடு நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. ஆதாயம் செய்ய வேண்டிய ஆத்துமாக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அறுவடை செய்யப்பட வேண்டிய வயல் நிலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பிரியமானவர்களே, மனச்சோர்வை விட்டு எழுந்து வாருங்கள். எலியாவினை ஆசிர்வதித்த தேவன் நிச்சயமாகவே உங்கள் மனச்சோர்வையும் நீக்கி உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் தருவார். அவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி தம்முடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் அனுபவிக்கும்படி செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய சத்துவத்தை நீர் பெருக பண்ணி என்னை பலவானாக்குவதாக வாக்கு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனனுக்கும் சத்துவமில்லாதவனுக்கும் நீர் பலனை தருகிற ஆண்டவராய் இருக்கிறீர். நீர் என் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி என்னை திரும்பவும் எழும்ப பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை பலவீனப்படுத்தும் எல்லா துக்கமும் தடையும் வியாதியும் அகல வேண்டும் என்று உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உம்முடைய பலத்தோடும் ஜெயத்தோடும் நான் நடக்கும்படி என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் சுமந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது நீர் எனக்கு புதுபலன் தந்து நான் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவதற்கு உதவுவீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் பலனாயிருந்து நான் சோர்ந்து போகாமலும் களைத்து போகாமலும் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.